அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, IPv6 அட்ரஸ் வந்து எப்படி ஷார்ட்னிங் பண்ணுறது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம பேசிக்காக பார்த்துருந்தோம் IPv6 அட்ரஸ் பற்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு IPv6 அட்ரஸ் வந்து ஷார்ட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், லைக் எதுக்காக வந்து நான் வந்து IPv6 அட்ரஸ் வந்து ஷார்ட் பண்ணணும், பட் IPv4ல் வந்து தேவையில்லையே நீங்கள் கேட்கலாம். ஸோ IPv4ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 32 பிட் ஆக்சுவலாக. ஸோ 32 பிட்டுன்றது வந்து ஓரளவுக்கு நம்மளால் மைண்டில் ஈஸி டு ரிமெம்பர். ஆனால் நீங்கள் IPv6 அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 128 பிட்டு. ஸோ இந்த 128 பிட்டை வந்து நம்ம மெமரைஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ மெமரி வந்து நம்மளால் வந்து கண்டினியூஸ் வந்து அட்ரஸ் வந்து பண்ணணும். அதனால் இதை நம்ம ஓரளவுக்கு ஷார்ட் பண்ணோன்னா இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த IPv6 அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்னிங் பண்ணுறோம். ஓகேங்களா கைஸ், ஒன் ரெக்வஸ்ட், நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா யூஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் லைக் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து யூடியூப் சர்ச்சில் வந்து டாப்பில் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மற்ற படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேக் டு த டாபிக். ஸோ கன்சிடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPv6 அட்ரஸ் தான் வந்து நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த IPv6 அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த அளவுக்கு வந்து மினிமைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம பார்ட் 1 ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு வச்சுப்போம். ஆக்சுவலாக ஸ்டெப் 1, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஜீரோஸ் இருக்குங்களா, 1 2 3 4 கண்டினியூஸாக ஜீரோஸ் இருக்குது. இல்லைனா ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி ஜீரோ இருக்குன்னா அந்த ஜீரோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு 4 ஜீரோஸ் இருக்குன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 4 ஜீரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜீரோ வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, உங்களோட எக்யூப்மெண்ட் வந்து IPv6 எனேபிள் ஆனால் இட் வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஜீரோ போட்டிங்கன்னா அடுத்த நான் 3 டிஜிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸாக தான் இருக்குன்னு சொல்லி அது வந்து அசியூம் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 ஜீரோஸ்க்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் ஜீரோஸை போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிஷன் நம்பர் 1. ஸோ இப்போ நான் இதை ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2041 40க்கு பதில் நான் சிங்கிள் ஜீரோ போட்டுக்கிறேன். 140F சிங்கிள் ஜீரோ 0 திருப்பியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜீரோக்கு நான் ஒரு சிங்கிள் ஜீரோ போட்டுக்கிட்டு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 875B, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 131B. ஓகேங்களா, இதை ஷார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டெப் 1. ஸோ இதை வந்து என்னால் ஃபர்தராக ஸ்க்வீஸ் பண்ணி என்னால் வந்து ஷார்ட் பண்ண முடியுமானா நம்மளால முடியும். அது என்னென்னா, ஸோ 2041 0 போட்டுட்டேன். ஏன்னா 4 டிஜிட் இங்கே சிங்கிள் இதுதான் வருது 0, தென் 140F. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜீரோஸ் இருக்குங்களா, கண்டினியூஸாக மோர் தென் ஜீரோஸ் ஒன் ஜீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இன்னொரு கோலன் போட்டுக்கலாம். நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் கோலன் போட்டுட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸை வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணும்போது இதை நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும். ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அஸ்யூம் பண்ணிக்கும். ஸோ இங்கே 1 2 3 4 5 இருக்குன்னா அப்போ இதுக்கு நடுவில் 3 டைம்ஸ் எனக்கு கண்டினியூஸ் ஜீரோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மோர் தென் 1 ஜீரோஸ் கண்டினியூஸாக இருக்கும், ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த கோலன் வந்து டபுள் கோலன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் நெக்ஸ்ட் பேஜில் இது பண்ணுறேன், ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஓகே, ஸோ இதை எப்படி நீங்கள் ஷார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் 2001
எப்பவுமே நம்ம லீடிங் ஜீரோஸ் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஜீரோன்னு வந்து அசியூம் பண்ணிக்கும். ஸோ இந்த முன்னாடி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு ஜீரோ இங்கே போட்டோம். இது ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா டிஜிட்டுமே பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கம்ப்யூட்டருக்கு வந்து சொல்லணும், ஓகே இங்கே வந்து ஜீரோ இருக்குது, ஸோ ஜீரோ இருக்குதுன்னு ஒரு டிஜிட்டை கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோன்னு கொடுத்தோம். ஓகே, இங்கே கண்டினியூஸாக இங்கே 3 ஜீரோஸ் இருக்கிறதுனால அதனால தான் நம்ம இங்கே டபுள் கோலன் கொடுத்தோம். ஸோ தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல 1, ஸோ இந்த லீடிங் ஜீரோஸை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 2 சிம்பிள். அடுத்து இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3, இது ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4, அடுத்தது வந்து 5, அடுத்தது 6, அடுத்தது 7. இந்த லீடிங் ஜீரோஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐபி அட்ரஸை வந்து V6 அட்ரஸை வந்து இப்படி நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் வந்து மேபி டவுட் வரும் உங்களுக்கு, ஓகே இங்கே வந்து என் ஜீரோஸ் வந்து நம்ம லீடிங் ஜீரோஸ் மட்டும்தான் பண்ணணும், லீடிங்னா இங்கே முன்னாடி இருக்க சைவர்ஸை மட்டும் தான் நம்ம பண்ணணுமா, இங்கே நடுவில் இருக்கிறதோ இல்லை லாஸ்ட்டாக இருக்கிறதோ வந்து பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஐபிவிசிக்கு இந்த ப்ரோக்ராம் பிரகாரம் ஷார்ட்னிங்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க ஜீரோஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமால் வந்து பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணிக்க முடியும். இங்கே நான் 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு முன்னாடி வந்து எனக்கு 0 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2001, ஓகேங்களா, 1000 இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ண முடியும், 2001:1000 தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. எப்பயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வர ஜீரோ, ஸ்டார்டிங்கில் 000 அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் உங்களால் அதை ரிமூவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு நியூமரிக்கு அப்புறம் வர ஜீரோஸை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன். ஸோ இதுதாங்க இஸ் சிம்பிள். IPv6 அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஷார்ட்னிங் பண்ணுன்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.